என்னப்பா பண்ணுற? குரலை பார்த்தா எப்படி தெரியுது மாமா? தூங்கி எழுந்திருக்க. சரி, அடுத்து என்ன? குளிக்கலான்னு இருக்கேன் மாமா. டேய், அதை கேட்கலடா. எக்ஸாம் எதுக்குன்னு சொன்னியே, அது என்னாச்சு? முடிஞ்சிச்சு மாமா, எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். வேலை ஃப்ரீலைன்ஸுன்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் மாமா. ஃப்ரீலான்ஸா? பெரிய கம்பெனி போல். எப்படி 40-50 தேருமா மாதம்? கெட்டதை விட கம்மியாக கிடைக்கும் மாமா. கேட்டதை விட கம்மியாவா? நான் கேட்டதா நீ கேட்டதா? இல்லை மாமா, சம்பளம். விளையாடுதனமாக சுற்றிட்டு இருக்க. உங்கள் அம்மா வேறு நேற்று கால் பண்ணி புலம்பிகிட்டு இருக்கா. நீ என்னன்னா இன்னும் திருந்தாமல் இப்படியே பண்ணிகிட்ருக்க. ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கேள்ற தயவுசெய்து. புரியுதா? சரிங்க மாமா. ஏதாவது நிரந்தரமான வேலை இருந்தால் பாடுறா. ஏதாவது ஹெல்ப் பண்ணால் மாமாட்ட கேளு, சரியா? சரிங்க மாமா. ஒன்று கேட்கட்டுங்களா? கேள்றா, மாமாட்ட தானே, கேளு. நீங்கள் எத்தனை டிகிரி மாமா பண்ணியிருக்கீங்க? ஹலோ ஹலோ மாமா. டிகிரி கேட்டவொடனே கட் பண்ணிட்டான். இப்போ ஏன் ஃபோன் பண்ணுறது? ஹலோ. Is it Mr. Karthikeyan? எஸ், கார்த்திகேயன் தான் பேசுகிறது, சொல்லுங்கள். We are calling from ST Production. ஹலோ. சொல்லுங்கள். ப்ரொமோஷனல் டீம்லேருந்து உங்கள் ஒர்க் பார்த்து கால் பண்ணோம். ரெஸ்யூம் அண்ட் பெஹன்ஸில் பார்த்தோம். Okay. குவைட் அண்ட் இம்ப்ரெசிவ் போர்ட்ஃபோலியோ. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே We need சோஷியல் மீடியா கிரியேட்டிவ்ஸ். ஓகே ஓகே அதனால தான் உங்களை காண்டாக்ட் பண்ணோம். இஃப் யூ ஓகே வித் இட் we will mail some pictures. ஓகே. டெட்லைன் இன்னிக்குள்ளே இருக்கும். Are you okay with it? யா, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே சரி, ஓகே, நாங்கள் பிக்ஸ் அனுப்புகிறோம். இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் we can Sure, work sure. with it. We will Sure. share the pics. இதை வச்சுக்கிட்டா ஹலோ, நான் கார்த்திகேயன் பேசுகிறேன். வெளியே இருக்கீங்களா? சரி, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ. சரி, ஓகே. இந்த கோளாறு என்ன பண்ணிட்டு இருப்பான்? நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன்டா. இந்த பென் டிரைவ் சரி வை. என்ன செய்வதென்று தெரியாமல் வீரன் திணறினான். என்ன? அடிச்சிங்க பாரு. டேய், இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி உக்காந்துட்டு இருக்க? எடிட்டிங் அண்ட் டிசைனிங் ஒன்று புதுசு இல்லைல்ல, அப்புறம் என்ன? யோ சும்மா ஏரியா. டிசைனிங் என்ன அவ்வளோ ஈஸின்னு நினச்சா? எத்தனை கரெக்ஷன், எத்தனை ரீஒர்க், எத்தனை டிராஃப்ட்டுன்னு எடிட்டிங் பண்ணுற எங்களுக்கு தான் தெரியும். சும்மா எடுத்தோம் கௌத்தோம்லாம் பண்ண முடியாது. மிஸ்டர் முதல்வன், இவ்வளோ நல்லா பேச செஞ்ச உனக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரில, அதானே சொல்ல வர? அங்கே இருக்கே, அது என்னன்னு தெரியுமா? செஸ் சோல்ஜரு, அவ்வளோதானே? அதோட மூவ்ஸ் அண்ட் பவர்ஸ் என்னன்னு தெரியுமா? ஒரு ஸ்டெப் போவோம், ஒரு அடி இருந்தாலும் முதல் அடி. போரில் ஜெயிக்க வீரம் மட்டும் முக்கியம் இல்லை, கத்தியை பிடிச்சி சண்டை போடுற தைரியமும் வேணும். போயோ வீரம் தைரியம் நீட்டு. இப்போ அந்த சிஸ்டம் இல்லைனா உன்னால் வந்துட்டு டிசைன் பண்ண முடியாதா? முடியும், பட்
பைத்தியம் முடிச்ச நாயை என்னை ஏன்டா பைத்தியக்காரனாக்குற? இல்லை புரியல. போடாடே. உனக்கு நான் இல்லை, அந்த மாவீரனே வந்தாலும் உனக்கு தைரியம் வராது. ஆமாம், நானும் கேட்கல, நீயும் சொல்லலை. ரிஃப்ளெக்ஷன் எப்படி பேசும்? நீ என்னோட ஆலோகேஷனா இல்லை இமேஜினேஷனா? தம்பி, நான் யாரு, எதுக்கு வந்தேன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நீ யாரு, உன்னால என்ன பண்ண முடியும்னு யோசிடா பர்மா. ஒரு அடி இருந்தாலும் முதல் அடி. வாழ்க்கையில் பிரச்சனைனாலும் தோற்றுருவோன்ற பயம் எப்பவும் நம்ம கூடவே தான் இருக்கும். ஆனால் வாய்ப்புகள் ஒரு சில வாட்டி தான் வரும். அந்த வாய்ப்புக்காக நம்ம எடுத்து வைக்கிற முதல் அடி தைரியமே ஜெயம்.